ஹலோ, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ராமமூர்த்தி, உதவி பயிற்சி அலுவலராக அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் வீரகேரளம்புதூரில் பணியாற்றி வருகிறேன். பயிற்சியாளர்கள் இந்த ஆன்லைன் வகுப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்ம துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு நடத்த போகிற பாடம் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர், பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர்னு சொல்லலாம். தமிழில் ஆல்டர்னேட்டர்களை பக்க இணைப்பில் இணைப்பது, அந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால் இதனுடைய தொடர்புடைய முன்னால் ஒரு பாடத்தை நம்ம படித்தோம். அந்த பாடம் ஆல்டர்னேட்டருங்கிற பாடத்தை படித்தோம். ஸோ அதனுடைய ரிவ்யூவை கொஞ்சம் திருப்புதலாக ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ படத்தில் ஒரு ஆல்டர்னேட்டர் காட்டப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பவர் பிளான்ட் ஆல்டர்னேட்டர். இது இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சுழலும் இயந்திரம். ஸோ இயந்திர ஆற்றல்னால் கண்டிப்பாக இதுக்கு பிரைம் மூவர் அவசியம் வேணும். அது வாட்டர் டர்பைனோ அல்லது ஸ்டீம் டர்பைனோ அல்லது விண்டு மில்லோ அல்லது டீசல் இன்ஜின், ஏதோ ஒரு பிரைம் மூவரை யூஸ் பண்ணி இயந்திர ஆற்றலை கொடுத்து நம்ம ஆல்டர்னேட்டர்லேருந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆல்டர்னேட்டர் என்ன தத்துவத்தில் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் தத்துவத்தில் வேலை செய்யுது. ஃபாரடே மின்காந்த தூண்டல் தத்துவம் அப்படிங்கிறது காந்தப்புலத்துக்கு மத்தியில் சுழலும் கடத்தியை வைக்கும் பொழுது கடத்தியில் இஎம்எஃப் தூண்டப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஆல்டர்னேட்டரில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டேட்டார், ரோட்டார், எக்ஸைட்டார் அப்படின்னு 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ படத்தில் பாருங்கள், ஸ்டேட்டார் கோர் காட்டப்பட்டிருக்கு. ட்ரெயினிஸ் அவ்வளோ வரும். கர்சரை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா நம்ம போர்டில் நடத்தும்போது பாயிண்டரை வச்சோ அல்லது விரல வச்சோ காட்டுவோம். இங்கே நமக்கு அந்த வசதி இல்லாதனால ஆன்லைனில் எடுக்கிறதுனால கர்சருடைய மூவ்மெண்ட்டை பாருங்கள். இப்போ நான் ஸ்டேட்டாருடைய யோக்கை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாடி ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உள்ளே இருக்குது கோர், லேமினேட்டட் கோர், அப்புறம் வைண்டிங். இது ஸ்டேட்டார் வைண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுவதும் வைண்டிங் செய்யப்பட்ட ஒரு ஸ்டேட்டாரை காமிச்சிட்டு இருக்கு. இதை போன பாடத்திலே படிச்சிட்டோம், ரிவ்யூவாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஸ்டேட்டார். அப்புறம் ரோட்டாருங்கிறது சுழலும் பகுதி. சுழலும் பகுதியில் ஸ்டேட்டாரில் 2 வகையான ரோட்டார் இருக்குது. ஒன்று சேலியன் போல் ரோட்டார். இந்த சேலியன் போல் ரோட்டாருங்கிறது விட்டம் அதிகமாகவும் நீளம் கம்மியாகவும் இருக்கும். ஸ்டேட்டாருக்கும் இந்த போலுக்கும் இடையில உள்ள தூரம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்காது, சீராக இருக்காது. காந்தப்புலம் சீராக வெட்டாது. அதனால் சவுண்டு அதிகமாக வரும். அதனால் இது லோ ஸ்பீடு ஆல்டர்னேட்டருக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் மாதிரி இடங்களை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம். அதுதால பார்க்குறது ஸ்மூத் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார். இந்த ரோட்டாரை பார்த்தீங்கன்னா நீளம் அதிகமாக இருக்கும், டயாமீட்டர் கம்மியாக இருக்கும். இந்த ரோட்டாரினுடைய அவுட்டரும் ஸ்டேட்டாரினுடைய விளிம்புக்கும் இடையில உள்ள ஏர் கேப் யூனிஃபார்மாக இருக்கும், சீராக இருக்கும். அதனால ஃப்ளெக்ஸ் வெட்டரனுடைய அளவும் சீராக இருக்கும், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். அதனால சவுண்டு ஸ்மூத்தாக இருக்கும். இது ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டருக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்டேட்டார், ரோட்டார் பார்த்துருக்கோம். மூணாவது எக்ஸைட்டர்னு ஒன்று சொன்னேன். இந்த எக்ஸைட்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் மிக பெரிய அளவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டர். ஸோ அப்படிங்கும்போது ஃபீல்டு வைண்டிங்கில் உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு அதிக தனியாக வோல்டேஜ் நம்ம வழங்கணும். ஸோ அதனால் அந்த வோல்டேஜ் வழங்குறதுக்குன்னு வோல்டேஜை உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லோ வோல்டேஜ் ஜெனரேட்டர் தான் எக்ஸைட்டருங்கிறது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஷாஃப்டில் ஒரு ஆர்மேச்சர் இருக்குது. இதுதான் அந்த எக்ஸைட்டருடைய ஆர்மேச்சர். இது ஃபீல்டு வைண்டிங்கை வெட்டுறதுனால, அதாவது எக்ஸைட்டருடைய ஃபீல்டு வைண்டிங்கை வெட்டுறதுனால இதில் ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி அதை ஃபீல்டு வைண்டிங் கொடுப்போம். அது மூலம் ஸ்டேட்டாரில் வோல்டேஜ் பில்டப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் எக்ஸைட்டர். ஸோ முக்கியமானது நம்ம ஸ்டேட்டார் நிலையான பகுதி, ரோட்டார் சுழலும் பகுதி, அப்புறம் எக்ஸைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் டைப், அதாவது ஆர்மேச்சரை சுழலை வைத்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுவது. இன்னொன்று ஃபீல்டை சுழலை வைத்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுவது. இதில் நம்ம ஃபீல்டை சுழலை வைத்து இந்த ரெண்டாவது இருக்கிற படம் வலது கை பக்கத்தில் காமிச்சிட்டு இருக்கோம்ல கர்சர், அது ஃபீல்டை சுழலை வைத்து மின்சாரம் உற்பத்தி பண்ணி தான் அதிகமான பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா ஃபீல்டை சுத்த வைக்கும்போது நமக்கு நல்ல பயன்கள் இருக்குன்னு சொல்லியும் பார்த்தோம். ஃபீல்டோட எடை கம்மியாக இருக்கும்.
அதனால் சுழல் வைப்பது ஈஸி. ஸ்டேட்டாரில் வந்து நிலையான பகுதியிலேருந்து சப்ளையை வெளியே கிரிட்டிக்கல் லோடோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்டேட்டார் வைண்டிங்கில் இன்சுலேட் பண்ணுறதும் ரொம்ப எளிது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் ஃபீல்டு டைப்பு சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எப்படி ஒரு ஆல்டர்னேட்டர் வோல்டேஜ் பில்டப் பண்ணுது அப்படின்னு சொல்லி வரைக்கும் பார்த்தோம். ஸோ படத்தில் ஒரு ஆல்டர்னேட்டர் காட்டப்பட்டிருக்கு, ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஆல்டர்னேட்டர். அந்த ரோட்டாரை பாருங்க, மெயின் ரோட்டாருங்கிற இடத்துல ரொட்டேட்டிங் ஃபீல்டுன்னு எழுதியிருப்போம். கர்சரை கவனிங்க. ஸோ இதுதான் ரோட்டார். இந்த பக்கம் ஷாஃப்ட்டில் மெக்கானிக்கல் பிரைம் மூவரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது சொல்லும் பொழுது இந்த ரோட்டார் சொல்லணும். இந்த ரோட்டாரில் உள்ள ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை இந்த மெயின் ஸ்டேட்டார் எழுதி பாருங்க, அதுக்கு மேலே அது கட் பண்ணும் பொழுது அதில் ரெசிடுவல் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ரெசிடுவல் வோல்டேஜை ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு கொடுத்து, ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து ஒரு வேரியாக் கொடுத்து அந்த வேரியாக்லேருந்து எக்ஸைட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம தெளிவாக போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ரெசிடுவல் மேக்னட்டிஸை இந்த ஸ்டேட்டார் வெட்டுறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜை திரும்பவும் எக்ஸைட்டருக்கு கொடுக்கறதுனால எக்ஸைட்டர் ஃபீல்டில் அதிகப்படியான வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகி மறுபடி மெயின் ரொட்டேட்டிங் ஃபீல்டுக்கு போகும் பொழுது அதில் ஃப்ளெக்ஸு கூடி இதே மாதிரி திரும்ப திரும்ப சர்க்குலேட்டிங் வரும்பொழுது நமக்கு தேவையான டெர்மினல் வோல்டேஜ் கிடைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் ஆல்டர்னேட்டரில் 2-3 வகையான ஆல்டர்னேட்டர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இன்றைய கிளாஸ்க்கு போகலாம். ஸோ இன்றைய கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த ஆல்டர்னேட்டருங்கிற பாடத்தை பார்த்தோம். அந்த ஆல்டர்னேட்டரை பேரலாக இணைப்பது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அல்லது 3 அல்லது 4 ஆல்டர்னேட்டர்களை பக்க இணைப்பில் இணைத்து ஒரு பொதுவான ஒரு பஸ் பாரில் இணைக்கிறதுக்கு பேர் தான் பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர் அல்லது சிங்கரனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பக்க இணைப்புங்கிறது தெரியும், நம்ம பல்ப்லாம் அடிக்கடி பக்க இணைப்பில் இணைச்சு பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து ஆல்டர்னேட்டர் வந்து என்ன செய்கிறோம், பக்க இணைப்பில் இணைக்கிறோம். ஸோ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆல்டர்னேட்டர்களை ஒரு காமன் பஸ் பாரில் இணைச்சி ஒரே நேரத்தில் லோடுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் என்ன பேர், பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர். அந்த பேரல் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிங்கரனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ படத்தில் பாருங்க, ஒரு பேரல் கனெக்ஷன் காட்டப்பட்டிருக்கு. 2 ஆல்டர்னேட்டர் இருக்கு. ஒன்று G1 போட்டிருக்கு, இன்னொன்று G2 போட்டிருக்கு. இந்த G1 பக்கத்தில் பிரைம் மூவரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், G2 பக்கத்துலையும் பிரைம் மூவரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த G1 அவுட்புட், அதாவது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆல்டர்னேட்டர், நம்ம எப்பவும் ரன்னிங் ஆல்டர்னேட்டர்னு சொல்லணும். ஓடிக்கிட்டு இருக்க ஆல்டர்னேட்டரை அதை கொண்டு போய் இந்த சர்க்யூட் பிரேக்கில் க்ளோஸ் பண்ணி ஃபீஸ் வழியாக பஸ் பாரில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாரும் கர்சரை கவனிங்க. ஸோ 2வது ஆல்டர்னேட்டர் வந்து G2. இந்த ஆல்டர்னேட்டர் தான் என்ன செய்யற, ஏக்கு இந்த சர்க்யூட் பிரேக்கில் க்ளோஸ் பண்ணி இந்த பஸ் பாரில் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 2 இல்லை 3 4 5 அப்படின்னு எத்தனை ஆல்டர்னேட்டர் நம்மளால என்ன செய்ய முடியும், பேரலாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர். அதாவது ஒரு காமன் பஸ் பார் மேலே இருக்கு. பஸ் பாருங்கிறது லோடுக்கு மின்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் ஜெனரேட்டர்லேருந்து வோல்டேஜை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜை கனெக்ட் பண்ணுற பகுதி. இதுதான் காமன் பஸ். இதில் 2 அல்ல 10 ஆல்டர்னேட்டர் கூட என்ன செய்ய முடியும், நம்மளால கனெக்ட் செய்ய முடியும். இதுதான் பேரல் கனெக்ஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர். ஸோ எப்பவுமே ரன்னிங் ஆல்டர்னேட்டருங்கிறது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்க ஆல்டர்னேட்டர், இன்கமிங் ஆல்டர்னேட்டருங்கிறது நம்ம திரும்ப இப்போ பேரலைஸ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டர் பேர் சொல்லணும். ஸோ நம்ம அதை G1 G2 நினைச்சிக்கலாம் சொல்லிக்கலாம். இப்போ அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் வியூ காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ இதில் எத்தனை ஆல்டர்னேட்டர் இருக்கு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆல்டர்னேட்டர் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 20 ஆல்டர்னேட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரே ஆல்டர்னேட்டராக இல்லாமல் 20 ஆல்டர்னேட்டர் வச்சு 20 ஆல்டர்னேட்டருடைய அவுட்புட்டையும், இது வந்து டீசல் இன்ஜின் ஆல்டர்னேட்டர், பிரைம் மூவர் வந்து டீசல் இன்ஜினால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது கர்சர் எல்லாம் கவனிங்க, இது ஆல்டர்னேட்டர். ஸோ இதோட அவுட்புட்டை எல்லாத்தையும் எடுத்து காமன் பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. ROB அப்படிங்கிற காமன் பஸ் பாரில் கொடுத்து அதுல இருந்து இணைஞ்சிருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரியலுக்கு லோட் பண்ணிப்பாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் வியூ. இன்னொரு இண்டஸ்ட்ரியல் வியூ காட்டுறேன் பாருங்க. இது இன்னொரு இண்டஸ்ட்ரியல் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆல்டர்னேட்டர் இருக்கு. இதுவும் டீசல் இன்ஜின் ஆல்டர்னேட்டர் தான். இதுவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நிறைய ஆல்டர்னேட்டர் வச்சு இதோட அவுட்புட்டை காமன் பஸ்ஸில் இணைச்சிருக்காங்க. இதுவும் பாருங்க, இதுலயும் நிறைய ஆல்டர்னேட்டர் இருக்கு, இதுலயும் நிறைய ஆல்டர்னேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டரை, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆல்டர்னேட்டர் 2 3 4 5ன்னு அனைத்து ஆல்டர்னேட்டருடைய அவுட்புட் டெர்மினலை ஒரே காமன் பஸ்ஸில் இணைச்சி அதுல இருந்து லோடுக்கு கொடுக்கறதுக்கு பேர் பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ பேரல் ஆப்ரேஷன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்டர்னேட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்காண்டி நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு ஃபேக்டரிக்கு தேவையான ஒரு 100 மெகாவோல்ட் ஆம்பியர் மின்திறன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஒரே திறன் கொண்ட ஆல்டர்னேட்டர் நம்ம இணைச்சோம்னா, சப்போஸ் அந்த ஆல்டர்னேட்டர் வந்து ஏதோ பழுது ஏற்பட்டுட்டு அப்படின்னா அந்த ஃபேக்டரிக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பவர் என்னாகும், ஷட் டவுன் ஆகிப்போம். ஸோ அப்போ மொத்தமாக அந்த ஃபேக்டரி என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஷட் டவுன் பண்ண வேண்டியிருக்கும்.
அதனால ப்ரொடக்ஷன் வந்து என்ன செய்யும், பாதிக்கப்படும். அதுக்கு பதிலாக நம்ம 10 MVAல 10 ஆல்ட்ரேட்டரை நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த 10 ஆல்ட்ரேட்டரும் ஒரு கேஸ்கேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேஸ்கேட்னா சைமல்டேனியஸ்லி, அதாவது ஒரே நேரத்தில் அவ்வளோ பழுதாகுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏதோ 1-2 ஆகும். ஸோ 1-2 ஆனால் கூட நம்மளால 80% லோட நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்க முடியும், கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால ஒரே ஆல்ட்ரேட்டாக வைக்கிறத விட பிரிச்சு ஒரு 10 ஆல்ட்ரேட்டரை வச்சு பேரல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, ஓவராக கேஸ்கேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்புறம் பல சின்ன சின்ன ஆல்ட்ரேட்டரை நம்ம வந்து அப்படி பக்க இணைப்பில் இணைக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட்டர் பழுது ஏற்பட்டாலும் மற்ற ஆல்ட்ரேட்டர் வந்து நெஞ்சிட்டு இருக்கோம், இயங்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து பராமரிப்பு பண்ணுவோம். பராமரிப்புங்கிறது பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ், ஒரு 1000 ஹவர்ஸ், 2000 ஹவர்ஸ், 10,000 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம பராமரிப்பு பண்ணுவோம். ஸோ அப்படி பராமரிப்பு பண்ணும்பொழுது ஒரே ஆல்ட்ரேட்டராக இருந்தால் மொத்தமாக லோடு வந்து நெஞ்சிடும், ஷட் டவுன் ஆயிரும். ஸோ நிறைய ஆல்ட்ரேட்டர் வச்சிருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், பீரியாடிக்கலாக ஒவ்வொரு ஆல்ட்ரேட்டராக நம்மளால என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஒரு ஸ்டாண்ட் பைன்னு ஒரு ஆல்ட்ரேட்டர் ஒன்று கூட வச்சுக்கிடுவோம் நம்ம. ஸோ இப்போ ஸ்டாண்ட் பை ஆல்ட்ரேட்டரை ஓட்டி விட்டுட்டு, ஸ்டாண்ட் பைனா என்னது, ஸ்டெப்னி மாதிரி, அந்த ஆல்ட்ரேட்டரை ஓட்டி விட்டுட்டு மற்ற ஆல்ட்ரேட்டர் வந்து நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று நிப்பாட்டி மாற்றி நம்மளால ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நினைச்ச முடியும், எடுக்க முடியும். அப்புறம் லோடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அடிஷனலாக ஒரு ஆல்ட்ரேட்டர் நம்மளால என்ன பண்ண முடியும், கூட 1-2 எவ்வளோ லோடு தேவை. இப்போ 100 MVA சொன்னேன், கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 MVA தேவை இருக்குன்னு வைங்க, அடுத்தால ஒரு 10 MVA ஆல்ட்ரேட்டர் நம்மளால என்ன பண்ண முடியும், கூட இணைக்க முடியும். இன்னொரு 10 MVA இணைக்க முடியும். அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அது ஒரு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல்ட்ரேட்டர் வந்து நாள் முழுவதும் ஒரே அளவு லோடில் இயங்காது. பீக் ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக, ஒரு சாயந்தரம் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அதிகமாக இயங்கும். அப்புறம் மிட் நைட்டில் குறையும், மறுநாள் காலையில் மறுபடியும் கொஞ்சம் கூடும், மறுபடியும் சாயந்தரம் குறையும். ஸோ இந்த மாதிரி நாள் முழுவதுக்கும் ஒரே லோடு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து ஒரே ஆல்ட்ரேட்டர்னு வைங்க, 30% ஒரு சமயம் ஓடும். லோடு இல்லாமல் இருக்கும் பொழுது, லோடு இருக்கும்போது 90% ஓடும். ஸோ இந்த மாதிரி பல லெவலில் ஓடும்பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும், ரன்னிங் காஸ்ட் வந்து கூடும். ஒரு 100 MVA ஆல்ட்ரேட்டரை 30% லோடில் ஓட்டினோம்னா நமக்கு ரன்னிங் காஸ்ட் வந்து நிச்சயம் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரே ஆல்ட்ரேட்டராக வைக்காம நிறைய ஆல்ட்ரேட்டரை வைத்து நம்ம வந்து என்ன பண்றோம், பேரல் ஆப்ரேஷன் செய்கிறோம். அப்புறம் இந்த பேரல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கனெக்ஷன் கொடுக்கறது பேரல் தான். ஆனால் ஒரு ஆல்ட்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆல்ட்ரேட்டரை ஓட்டி அந்த பஸ்ஸோட இணைக்கும் பொழுது ஒரு 3-4 விதிகள் நம்ம வந்து நினைச்சோம் ஃபுல்ஃபில் பண்ணணும், கண்டிஷனை வந்து நிறைவேற்றணும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஓடிட்டு இருக்க ஆல்ட்ரேட்டர் வோல்டேஜும் இப்போ நம்ம ஓட்டி பஸ் பாரோட இணைக்க போறோம்ல, அந்த ஆல்ட்ரேட்டர் வோல்டேஜும் சமமாக இருக்கணும். இன்னொன்று ஃபேஸ் சீக்வன்ஸ். ஃபேஸ் சீக்வன்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரை வச்சு நம்ம மோட்டாருக்குலாம் ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த முதல்ல ரன்னிங் ஆல்டர்னேட்டருடைய ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து தான் பஸ் பாரில் கொண்டு போய் ROBன்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 2வது ஆல்டர்னேட்டரை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது, அல்லது 3வது ஆல்டர்னேட்டரை இன்ஸ்டால் பண்ணும்போது, அடுத்து 4வது இன்ஸ்டால் பண்ணும்போது, ஒவ்வொரு ஆல்டர்னேட்டர் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து அந்த பஸ் பாரில் கொண்டு போய் என்ன கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு தடவை ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து நம்ம பஸ் பாரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம், ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து பஸ் பாரில் கொண்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஃபேஸ் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2வது ரன்னிங் ஆல்டர்னேட்டருக்கும் இன்கமிங் ஆல்டர்னேட்டருக்கும், அதாவது G1க்கும் G2க்கும் இடையில உள்ள லைன் வோல்டேஜ் வந்து நிச்சயம் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளணும். 3வது ஃப்ரீக்வன்சி ரன்னிங் ஆல்டர்னேட்டர் ஃப்ரீக்வன்சி நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியும், 50 ஹெர்ட்ஸ். ஸோ இதுவும் 50 ஹெர்ட்ஸ் இருக்கணும், அதுவும் 50 ஹெர்ட்ஸ் இருக்கணும். 4வது ஒன்று ஃபேஸ் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஓடிட்டு இருக்க ஆல்டர்னேட்டர் வந்து நம்ம லோடோட இணைக்கிட்டு இருப்போம். லோடில் வந்து நிறைய இண்டக்டிவ் லோடு, கெப்பாசிட்டி லோடுலாம் இருக்கிறதுனால அது ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ நம்ம இப்போ ஓட்டக்கூடிய ஆல்டர்னேட்டரும் கிட்டத்தட்ட அதே ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 30 டிகிரி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும், சிங்கரனைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நினைச்ச கூட சிங்கரனைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ சிங்கரனைஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபேஸ் சீக்வன்ஸு அது இன்ஸ்டாலேஷன்லேயே முடிஞ்சிடும். அப்புறம் ரன்னிங்கில் வந்து லைன் வோல்டேஜை பார்க்கணும், 2வது ஃப்ரீக்வன்சியை பார்க்கணும், 3வது ஃபேஸ் ஷிஃப்ட். இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டுங்கிறது அந்த ரன்னிங் ஆல்டர்னேட்டருக்கும் இன்கமிங் ஆல்டர்னேட்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி என்ன செய்யலாம், டாலரன்ஸ் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து நினைச்சுக்கிட்டோம், பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பேரல் ஆப்ரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வோல்டேஜ் ஒரு ஆல்டர்னேட்டர் எப்படி பில்டப் பண்ணுறது அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்ப ஒரு தடவை நினைச்சுக்கிட்டோம், ரிவ்யூ பண்ணிப்போம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டர் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு ஸ்டீம் டர்பைன். அது ஸ்டீமை பயன்படுத்தி அந்த டர்பைனை இயக்கி அது கூட அந்த ஆல்டர்னேட்டரை கனெக்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் வந்து என்ன செய்யறோம், நம்ம பில்டப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கோம். இந்த இதில் வந்து ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் டைப் காட்டப்பட்டிருக்கு. இதுக்குள்ள ஃபீல்டு மேலே எழுதி, கர்சர் எல்லாரும் கவனிங்க, ஜெனரேட்டர் ஃபீல்டுன்னு எழுதியிருக்கு. இது ஆர்மேச்சர். ஸோ இந்த இப்போ ஸ்டீமை கொடுத்து இந்த டர்பைனை இயக்கிட்டோம். ஸோ டர்பைனை இயக்கினதுனால
கூட கப்பல் பண்ணப்பட்ட அந்த ஜெனரேட்டர் ஆர்மேச்சர் சுழலும். இந்த ஃபீல்டில் உள்ள ரெசிடுவல் மேக்னட்டிசம் அந்த ஆர்மேச்சர் கட் பண்ணுறதுனால இதில் ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம ரெசிடுவல் வோல்டேஜ்னு சொல்லுவோம். அந்த வோல்டேஜை கவனிங்க, இந்த வோல்டேஜ் சென்சார்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது அந்த வோல்டேஜை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே படிச்சுட்டோம், திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வழியாக வந்து வேரியாக்கு போய் வேரியாக்கில் இருந்து எக்ஸிடேஷன் சிஸ்டத்துக்கு திரும்ப போகுது. ஸோ திரும்ப போகிறதுனால அதில் உள்ள ரெசிடுவல் மேக்னட்டிஸோட எக்ஸ்ட்ரா மேக்னட்டிஸ் உருவாகி ஆர்மேச்சர் வோல்டேஜ் பில்டப் ஆகி திரும்ப ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் போய் எக்ஸிடேஷன் வர்றதுனால நம்மளால ரேட்டட் வோல்டேஜ் நம்மளால என்ன செய்ய முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் வேலை என்னன்னு சொல்லிடுறேன். இந்த டெர்மினல் வோல்டேஜ் வந்து லோடுக்கு தக்கன கூடி குறையும். லோடு எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் 11,000 இருக்கு அப்படின்னா லோடு கொடுக்கும்போது என்ன செய்யலாம், ஒரு 200, 300, 500 வோல்ட் குறையும். இல்லை 11,000 இருக்கும்போது திடீர்னு லோடு ஆஃப் பண்ணாங்கன்னா வோல்டேஜ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த எக்ஸிடேஷன் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய வோல்டேஜை நம்ம உட்காந்துட்டு மேனுவலாக என்ன செய்ய முடியாது, நம்மளால கரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் என்ன பண்ணும், லோடை சென்ஸ் பண்ணி லோடுக்குள்ள வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்து நமக்கு என்ன செய்யும், எக்ஸிடேஷனுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கும் எக்ஸிடேஷனுக்கு இடையில ஒரு வேரியாக் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வேரியாக்கோட வேலை என்னன்னா, நம்ம மேனுவலாக நம்ம பேரல ஆப்ரேஷன் பண்ணும்போது இதை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், டெர்மினல் வோல்டேஜா கொஞ்சம் கூடவோ குறையவோ என்ன செஞ்சுக்கலாம், ரன்னிங் ஆல்டர்னேட்டிவ் ஒப்பிட்டு பண்றதுக்கு இந்த வேரியாக் வந்து என்ன செய்யும், பயன்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் மட்டும் நம்ம டெர்மினல்ல மெயின்டைன் பண்ண போதாது, சப்ளை ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து 50 ஹெர்ட்ஸ்னு சொன்னேன். இந்த 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ மெயின்டைன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கோம், PN/120ன்னு. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப் போலுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீடுக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது போல் கூடனாலும் ஃப்ரீக்வன்சி கூடும், ஸ்பீடு கூடனாலும் ஃப்ரீக்வன்சி கூடும். ஆனால் நம்ம போலை நம்மளால என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆல்டர்னேட்டிவ் டிசைன் பண்ணும்போது போல் ஃபிக்ஸட் ஆயிரும். ஆனால் ஜெனரேட்டருடைய ஸ்பீடை நம்மளால என்ன நம்மளால மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும், இந்த ஜெனரேட்டரோட இணைக்கப்பட்டுள்ள டர்பைன் ஸ்பீடை நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். டர்பைன் ஸ்பீடை மாற்ற என்ன செய்யணும், ஸ்டீம் ப்ரெஷரை வந்து என்ன செய்யணும், மாற்றணும். அப்போ ஸ்டீம் ப்ரெஷரை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த லைனில் உள்ள ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ணணும், சென்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ லைனில் ஃப்ரீக்வன்சியை சென்ஸ் பண்ணி இந்த லோடு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது, இதுதான் கவர்னர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கவர்னர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இந்த வால்வு கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். இதன் மூலம் நம்ம ஸ்டீம் ப்ரெஷர் வந்து என்ன செய்ய முடியும், டர்பைனுக்கு கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஸோ அப்படி கூட்டி குறைக்கும் பொழுது நமக்கு ஆர்பிஎம் வந்து என்ன செய்யும், கூடி குறையும். அதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், சப்ளைல ஃப்ரீக்வன்சி 50 மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க பேரல் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டெர்மினல் வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு அடுத்தால உள்ள வேரியாக், அதாவது எக்ஸிடேஷன் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய வேரியாக் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எக்ஸிடேஷன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச், இந்த வேரியாக்குங்கிறது. இது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். இன்னொன்று கவர்னர். ஸோ இந்த கவர்னருக்கு என்ன, நம்ம டர்பைனுடைய வேகத்தை கூட்டி குறைப்பதற்கு உள்ளது. அது ஒரு சொலினாய்டு சுவிட்ச் ஒன்று பேனல் போர்டில் இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கவர்னருடைய வால்வை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ 2 விஷயம் நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிடணும். ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணணும், எக்ஸிடேஷன் வோல்டேஜை கான்ஸ்டன்டாக வைப்பதற்கு வேரியாக் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறத மனசில் நினைச்சுக்கணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்னென்ன மெத்தட்லாம் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ண போகிறோம். அதாவது பஸ் பார்ல போய் இணைக்கிறது பேரலல். பஸ் பார்ல இணைச்ச பிறகு இந்த G1 ரன்னிங் ஆல்டர்னேட்டர், இந்த ஆல்டர்னேட்டர் ஓடி பஸ் பார்ல சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த G2 ஏக்கி G2ல வோல்டேஜ் எவ்வளவு, ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, அதை கொண்டு போய் பஸ் பார் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் பண்றதுக்கு பிறகு அந்த பேர் சிங்க்ரனைசேஷன். அந்த மேட்ச் ஆன பிறகு தான் இந்த கர்சரை கவனிங்க, இந்த G2னுடைய சர்க்யூட் பிரேக்கர் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் 3 இருக்குல்ல, இதை நம்மளால நினைச்ச முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ படத்தில் பாருங்க, இது 3 முறையில் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று வந்து டார்க் லேம்ப் மெத்தடு, இன்னொன்று வந்து 1 டார்க் 2 பிரைட் மெத்தடு, இன்னொன்று சிங்க்ரனோஸ்கோப். அப்படி 3 மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல டார்க் லேம்ப் மெத்தடை லைட்டாக பார்த்துக்கிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரிலையபிளான மெத்தடாக இல்லாட்டாலும் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ G1ங்கிற ரன்னிங் ஆல்டர்னேட்டர், இது ஓடி பஸ் பார்க்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கு. G2 வந்து நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து பஸ் பாரோட இணைச்சிட்டோம். இப்போ G2 ஏக்கியாச்சு. G2 ஏக்கிறதுக்கு முன்னால அந்த சர்க்யூட் பிரேக்கர் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்ல L1, L2, L3 3 லேம்பை வந்து நினைஞ்சிருக்கோம், அந்த கான்டாக்டுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். முதல் ஃபேஸ் ஆர் ஃபேஸ் எடுத்துட்டோம்னா ஆர் ஃபேஸ்க்கு கான்டாக்டுக்கு பேரலாக L1ம், R2க்கு கான்டாக்டாக L3யும், அதே மாதிரி RY பி ஃபேஸ்க்கு பேரலாக L3 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கனெக்ட் பண்ணி பேரலாக பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ G2 ஓட்டியாச்சு. G2 ஓட்டிட்டோம். ஸோ G2 ஓட்டிட்டு G1 வோல்டேஜ் பஸ் பார்ல எவ்வளோன்னு பார்க்குறோம்.
இந்த பஸ் பார் கிட்ட ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கு பாருங்க, பார்த்துட்டு இந்த G2லயும் வோல்ட் மீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். சப்போஸ் வோல்டேஜ் வந்து இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர்ல, அதாவது நம்ம இணைக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர்ல குறைவாக இருந்துச்சுன்னா எக்ஸிடேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வோல்டேஜை கூட்டணும். ஸோ கூட்டி 2 வோல்டேஜ் என்ன செய்யணும், மேட்ச் பண்ணணும். இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த G2குள்ள எக்ஸிடேஷன் வோல்டேஜ் அந்த வேறையாக காமிச்சோம்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சிக்கிடணும். ஸோ இந்த வரையில நம்மளால வோல்டேஜ் வந்து நம்மளால நினைச்ச முடியும், ரெண்டையும் சமமாக ஆக்க முடியும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி சமமாக என்ன செய்யணும்னு சொன்னேன், கவர்னர் சுவிட்சினோட இருக்குன்னு சொன்னேன். அந்த கவர்னரை வந்து சுவிட்சை நம்ம என்ன செய்யணும், சொலினாய்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலம் ஸ்டீமை வந்து டர்பைனுக்கு கூடவோ குறைவோ கொடுக்க முடியும். அது மூலம் ஸ்பீடை என்ன செய்ய முடியும், அதிகரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிடேஷன் சுவிட்ச் வேரியாக்கியும் கவர்னர் சுவிட்சையும் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த லேம்ப் வந்து என்ன கண்டிஷனில் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் மேட்ச் ஆகாமல் இருக்கும் பொழுது ஃபிளிகர் ஆகிட்டு இருக்கும், ஆன் ஆகி ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கும். மேட்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 வந்து டார்க் ஆயிரும். டார்க் மீன்ஸ் 3 என்ன செய்யாது, எரியாது. ஸோ அந்த எரியாத நேரம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிட்டு வோல்டேஜ் மேட்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த சரியான டைம் இந்த சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த G2னுடைய வோல்டேஜ் வந்து என்ன செஞ்சிடும், பஸ் பார் வோல்டேஜோட போய் மெர்ச் ஆயிரும். ஸோ இது டார்க் லேம்ப் மெத்தட். இது அவ்வளோ ரிலேபிள் கிடையாது. இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர், அதாவது G2 G1 விட வேகமாக ஓடுதா அல்லது ஸ்லோவாக ஓடான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அடுத்த மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் டார்க் லேம்ப் மெத்தட். ஸோ இந்த மெத்தடு ஓரளவு ரிலேபிளாக இருக்கும். ஆனால் இதை பெரிய ஆல்டர்னேட்டர் நம்ம பயன்படுத்துறதுல இங்கேயும் அதே மாதிரி G1 பஸ் பாரோட இணைச்சிட்டோம், G2 ஓட்டிட்டு வோல்டேஜ் 2 பார்த்து எக்ஸிடேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வோல்டேஜ் மேட்ச் பண்ணிக்கிறோம். ஃப்ரீக்வன்சியும் ஓரளவு கவர்னர் சுவிட்சை வச்சு மேட்ச் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்டில் பல்பை கனெக்ட் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டார்க் லேம்போட. ஒரே ஒரு கான்டாக்ட் மட்டும் பேரலாக இணைக்கப்பட்டிருக்கும். ஒய் ஃபேஸ்ல இருந்து எடுத்து ஒய் ஃபேஸ்க்கே கொடுத்துருப்போம். அதாவது L2ங்கிற லேம்ப் வந்து ஒய் ஃபேஸ்ல இருந்து எடுத்து L2க்கே கொடுத்துருப்போம். ஆனால் அந்த L1ங்கிறத பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ்ல ஆர் ஃபேஸ்ல இருந்து எடுத்து L1க்கு கொடுத்து பி ஃபேஸ்ல கொடுத்துருப்போம். அதே மாதிரி L3 வந்து பி ஃபேஸ்ல இருந்து எடுத்து L3 வழியாக ஆர் ஃபேஸ்க்கு கொடுத்துருப்போம். 2 ஃபேஸ் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் லேம்னுடைய அவுட் கோயிங். ஒரு ஃபேஸ் வந்து டைரக்டா இணைஞ்சிருக்கும், பேரலாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது லேம்னுடைய சீக்வன்ஸ் எந்த மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணணும். L1 எரிஞ்சு அணைஞ்சு, அப்புறம் L2 எரிஞ்சு அணைஞ்சு, அப்புறம் L3 எரிஞ்சு அணைஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா இன்கமிங் ஆல்டர்னேட்டர், அதாவது G2னுடைய வேகம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன செய்யணும், ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து என்ன செய்யணும், குறைக்கிறதுக்கு பிரைம் ஓவனுடைய கவர்னர் சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஸ்பீடு குறைஞ்சிடும். இல்லை L1 L3 L2ன்னு எரியுது. முதல்ல சொன்னது L1 L2 L3ங்கிற சீக்வன்ஸ். இப்போ நான் சொல்றது L1 L3 L2 இந்த சீக்வன்ஸ்ல இருந்துச்சுன்னா இன்கமிங் ஆல்டர்னேட்டருடைய வேகம் வந்து ரன்னிங் ஆல்டர்னேட்டரோட கம்மி. இப்போ என்ன செய்யணும், வேகத்தை கூட்டணும். இப்போ எக்ஸிடேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டீமை கூட்டி வேகத்தை கூட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது லேம்ப் நமக்கு வந்து எப்படி எரியணும் அப்படின்னா, L2 வந்து அணைஞ்சிடணும், டார்க் ஆயிடணும், L1 L3யும் பிரைட் ஆயிடணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், இந்த G2னுடைய சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா G2னுடைய வோல்டேஜ் பஸ் பார்ல போய் என்ன ஆயிரும், மெர்ச் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இதுவும் அவ்வளவு ரிலேபிள் கிடையாது, சின்ன ஆல்டர்னேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மூணாவது பார்க்க போறோம், சிங்க்ரோஸ்கோப்ல ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை கொஞ்சம் நல்ல கவனிங்க. இதை நம்ம அதிகமாக எல்லா ஃபேக்டரியிலும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்க்ரோஸ்கோப்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிவைஸ், அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு பாருங்க, இது ஒரு டிவைஸ். நம்ம சாதாரண அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மாதிரி தான் இருக்கும். பேனல் மவுண்ட் மீட்டர். பேனல் என்ன செஞ்சிடலாம், மவுண்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வட்டமாக லைட் மாதிரி இருக்கு. ஸோ இந்த லைட் வந்து என்னன்னா எல்இடி ரன்னிங் லைட் மாதிரி, ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் அல்லது கிளாக் வைஸில் சுற்றும். எப்போ ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், இந்த ஜெனரேட்டர்னு நம்ம சொல்கிறோம்ல, ஜெனரேட்டர் மீன்ஸ் என்னது, G2 நமக்கு இணைக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அதே இது ஜெனரேட்டருடைய ஸ்பீடு, இந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர் ஸ்பீடு ஆனது ரன்னிங் ஆல்டர்னேட்டரோட அதிகமாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸில் சுற்றும். ஸோ இந்த கிளாக் வைஸில் சுற்றுதா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதா அப்படிங்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், கவர்னர் சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சி நம்மளால என்ன செய்ய முடியும், மேட்ச் பண்ண முடியும். இந்த சிங்க்ரோஸ்கோப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தில் பாருங்க, இந்த சிங்க்ரோஸ்கோப்ல வந்து 2 வைண்டிங் இருக்கு. ஒன்று ஸ்டேட்டார் வைண்டிங், இந்த அவுட்டர்ல இருக்கு ஸ்டேட்டார் வைண்டிங், நடுவில் இருக்குது ரோட்டார் வைண்டிங். இந்த 2 வைண்டிங்குமே 2 ஃபேஸ்ல இயங்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி 2 ஃபேஸ்ல இயங்கும்போது அந்த ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் காரணமாக 2 வைண்டிங்குமே ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். ஸ்டேட்டார் வைண்டிங்லயும் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். ரோட்டார் வைண்டிங்லயும் நடுவில் இருக்குது ரோட்டார், இந்த NS எழுதி இருக்குல்ல, அது ரோட்டார். இந்த வெளியே போறோம் ஸ்டேட்டார் வைண்டிங். ஸோ அப்போ அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு 2லையும் இருக்கும் பொழுது ஸ்டேட்டார் வைண்டிங்ல உண்டான ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து பஸ் பார் வோல்டேஜ்ல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும்.
இந்த ரோட்டாருக்கு கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் வந்து எந்த ஆல்டர்னேட்டர் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ண போறோமோ அதுல இருந்து எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ 2 வோல்டேஜ் வந்துருது. எதெல்லாம் G1 வோல்டேஜ் ஸ்டேட்டாருக்கு வந்துருது, G2 வோல்டேஜ் ரோட்டாருக்கு வந்துருது. ஸோ இப்போ இது 2 ஃபேஸ் வைண்டிங்காக இருக்கிறதுனால ரெண்டுலேயும் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு ஒரே ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இந்த இடது பக்கம் உள்ள படத்தில் உள்ளது மாதிரி ரோட்டாரானது ரோட்டாரில் காட்டப்பட்ட நீடில் வந்து சென்டராக நின்றும். இல்லை ஸ்லோவாக ஓடுது, G2 வந்து ஸ்லோவாக ஓடுதுன்னா இந்த 2வது படத்தில் காட்ட மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பும், ரோட்டார் திரும்புது பாருங்க. இதே வேகமாக ஓடுச்சுன்னா கிளாக் வைஸில் திரும்பும். ஸோ அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கரோஸ்கோப்பில் இந்த லைட் வந்து நமக்கு என்ன செய்யும், ஸ்லோவாக எரியும் பொழுது ஆன்டி கிளாக் வைஸ் லைட் ரன்னிங்கில் ஓடும், ஃபாஸ்ட்டாக ஓடும்போது கிளாக் வைஸில் ரன்னிங்கில் வந்து என்ன செய்யும், ஓடும். இதை வச்சு நம்ம G2 மிஷினானது ஸ்லோவாக ஓடுதா வேகமாக ஓடுதா, தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி, நம்ம வந்து ஸ்பீடு ஸ்லோங்கிறது ஃப்ரீக்வன்சி தான் சொல்லுதோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து G1 மெர்ச் ஆகிறதுக்கு இதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், கவர்னரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிங்கரோஸ்கோப். அப்போ சிங்கரோஸ்கோப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறது நமக்கும் தெரியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கரோஸ்கோப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து பேரல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கரோஸ்கோப்பை பயன்படுத்தி நம்ம பேரல் ஆப்ரேஷனுக்கான ஒரு சர்க்யூட் டயக்ராம் காட்டப்பட்டிருக்கு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல மெயின் பஸ் பார் இருக்கு. ஸோ மெயின் பஸ் பார் RYBன்னு 3 பஸ் இருக்கு. இது ஹை வோல்டேஜ் பஸ் பார். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாருங்க சிங்கர்னஸ் பஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த சிங்கர்னஸ் பஸ்ஸுக்கு ஆல்டர்னேட்ல இருந்து கொடுக்கக்கூடிய கனெக்ஷனும் இந்த மெயின் பஸ்ஸுக்குள்ள கொடுக்குற கனெக்ஷனும் எந்தெந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். மெயின் பஸ்ல கொடுக்குறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மெஷின் 1 G1 G2ல இருந்து அந்த அவுட் கோயிங் எடுத்து சர்க்யூட் பிரேக்கர் வழியாக ஃபேஸ் சீக்வன்ஸ் பார்த்து ROBன்னு கொடுத்துருவோம். G1ம் G2ம் கொடுத்துருவோம். இப்போ சிங்கர்னஸ் பஸ் தான் நம்ம புதுசாக பார்க்க போறோம். இந்த சிங்கர்னஸ் பஸ்ல எங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கர்னஸ் பஸ்ஸுக்கு பாருங்க, இந்த சிங்கர்னஸ் பஸ்ஸுக்கு 2 2 போல் சுவிட்ச் வச்சிருக்கோம். கர்சரை கவனிங்க. இன்கமிங் ஆல்டர்னேட்டர் பக்கத்துல ஒரு 2 போல் சுவிட்சும், G2 பக்கத்துல இன்கமிங் ஆல்டர்னேட்டர் பக்கத்துல ஒன்றும், ரன்னிங் ஆல்டர்னேட்டர் பக்கத்துல ஒன்றும் வச்சிருக்கோம். இந்த ரன்னிங் ஆல்டர்னேட்டருக்கு உள்ள சுவிட்சுக்கு சப்ளை எங்கேருந்து வருதுன்னா சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஆல்டர்னேட்டருக்கு இடையில, சர்க்யூட் பிரேக்கருக்கு முன்னாடியே எடுத்துடணும். சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஆல்டர்னேட்டருக்கும் இடையிலே எடுத்து அந்த 2 போல் சுவிட்சில் கொடுத்து அந்த 2 போல் சுவிட்சில் அவுட் கோயிங் எடுத்து சிங்கரஸ் பஸ் கொடுத்துடணும். அதே மாதிரி G2 ஆல்டர்னேட்டர்லையும் அதனுடைய சர்க்யூட் பிரேக்கருக்கு முன்னாடியே எடுத்து ஐசோலேட்டர்ல கொடுத்து சிங்கரஸ் பஸ் கொடுத்துடணும். ஸோ இந்த சிங்கரஸ் பஸ் கொடுக்கணும் என்ன ஆகுது, நமக்கு வந்து சிங்கரோஸ்கோப் பக்கத்தில் சிங்கரோஸ்கோப் இருக்கு. சிங்கரோஸ்கோப்ல 2 வைண்டிங் இருக்கு. வெளியே உள்ளது ஸ்டேட்டார் வைண்டிங். இந்த ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கு. எப்பவும் சப்ளை வந்து பஸ் பார்ல இருந்தா வரணும். ஸோ பஸ் பார்ல எப்பவும் கனெக்டா இருக்குது எதுவாக இருக்கும், ரன்னிங் ஆல்டர்னேட்டராக இருக்கும். இந்த ஆல்டர்னேட்டர் ஓடி இதை சிங்கரைஸ் பண்ணாலும் சரி, அல்லது G1 ஓட்டி G2 சிங்கரைஸ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து பஸ் பார் வோல்டேஜ் வந்து என்ன செய்யணும், ஸ்டேட்டார் வைண்டிங்கு கொடுக்கணும். ஸோ இடையில என்ன செஞ்சிருக்கோம், ஒரு சுவிட்ச் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம்னா பஸ் பார் வோல்டேஜ் சிங்கரஸ் பஸ்ஸுடைய ஸ்டேட்டாருக்கு போயிடும். இது ஹை வோல்டேஜாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த வோல்டேஜ் கொடுக்குறோம். ஏன்னா ஸ்கோப் வந்து 110 வோல்ட்டில், சிங்கரஸ் ஸ்கோப் வந்து 110 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடிய காயிலாக இருக்கும். ஸோ அதனால 11 kV பார் 110 வோல்ட் பிடிஐ யூஸ் பண்ணி 110 ஸ்டெப் டவுன் பண்ணி ஸ்டேட்டார் வைண்டிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிங்கர்னஸ் பஸ்ல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிடி போட்டிருக்கோம். அந்த பிடியை 110 குறைச்சி ரோட்டாருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கர்னஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஆல்டர்னேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ G1ங்கிற ஆல்டர்னேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மெஷின் ஆன் லோடு G1 ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதுக்குள்ள சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதனுடைய சப்ளை நேரா பஸ்ஸுக்கு போயிருக்கு. கர்சரை கொஞ்சம் கவனிங்க. ஸோ அதனால G1 இயக்கப்பட்டு அந்த சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணப்பட்டு அந்த பஸ்ஸுக்கு சப்ளை போய் லோடோட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம G2 ஓட்டுறோம். G2 ஓட்டுறதுக்கு முன்னால நம்ம எதை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா G2க்குள்ள சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். அதே நேரத்தில் G1க்குள்ள சிங்கர்னஸ் பஸ்ஸுக்கு போகக்கூடிய ஐசோலேட்டர் ஓப்பன் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல ஓப்பனில் இருக்க பாருங்க. ஸோ G2 சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனாக இருக்கணும். G1ல இருந்து எடுக்கப்பட்ட சிங்கர்னஸ் பஸ்ஸுக்குள்ள ஐசோலேட்டரும் ஓப்பன்ல இருக்கணும். G2 சிங்கர்னஸ் ஐசோலேட்டர் க்ளோஸ்ல இருக்கணும். அப்பதான் இந்த G2 ஓடுறதுனால G2க்குள்ள சப்ளை வந்து எங்க போகும், சிங்கரன்ஸ் பஸ்ஸுக்கு போகும். ஸோ சிங்கரன்ஸ் பஸ்ஸுக்கு போறதுனால சிங்கரன்ஸ் பஸ்ல இருந்து பிடி வழியாக சிங்கரன்ஸ் கோப்போட ரோட்டாருக்கு போயிடும். பஸ்ல இருந்து வரக்கூடியது G1 சப்ளை, G1 ஆல்டர்னேட்டர் சப்ளை நேரா பஸ்ஸுக்கு வந்து பஸ்ல இருந்து சுவிட்ச் வழியாக பிடி வழியாக ஸ்டேட்டாருக்கு போயிடுது. ஸோ இப்போ ஸ்டேட்டர்ல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரோட்டார்ல ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது நம்ம சிங்கரன்ஸ் ஸ்கோப்ல பார்க்கலாம். ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது இந்த லைட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏறுதா அல்லது கிளாக் வைஸ்ல ரன்னிங் ஆகுதா அப்படின்னு வாட்ச் பண்ணணும்.
நமக்கு நல்லா தெரியும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரன்னிங் ஆச்சுன்னா G2 அதாவது நம்ம இணைக்கக்கூடிய ஆல்டர்னேட்டர் வந்து ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கு எதை விட ரன்னிங் ஆல்டர்னேட்டரை விட. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அதனுடைய வேகத்தை கூட்டணும். அப்போ கவர்னர் சுவிட்ச் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கவர்னர் சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டீமை கூட்டணும். ஸ்டீமை கூட்டும்போது ஸ்பீடு கூடிரும். ஸ்பீடு கூடும்போது என்ன ஆகும் இந்த வேகமா சுத்திக்கிட்டு இருந்த லைட் ஆனது ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸ்லோவாகி நமக்கு என்ன செய்யணும் கரெக்டாக அந்த கிரீன் கலர் கிட்ட வந்துடும். ஸோ ரெண்டு ஸ்பீடும் மேட்ச் ஆயிட்டு ரெண்டுக்குள்ள ஃபேஸ் ஷிஃப்ட் மேட்ச் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரீன் லைட் வந்து நிச்சயம் எரியும். ஸோ இந்த கிரீன் லைட் எரிஞ்சதுன்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால அந்த சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் பண்ண முடியும். அல்லது இன்கமிங் ஆல்டர் வேகம் அதிகமா இருக்குன்னா கிளாக் வைஸ்ல வேகமா எரியும் ரன்னிங் லைட். இப்போ என்ன செய்யணும் அந்த G2 அதாவது இன்கமிங் ஆல்டர்னேட்டருடைய வேகத்தை குறைக்கணும். அப்போ கவர்னர் சுவிட்சை வச்சு ஃபியூலை குறைப்போம். ஸோ ஃபியூல் ஸ்டீமை குறைப்போம். ஸ்டீமை குறைக்கும் நான் இந்த வேகம் எரிஞ்சிட்டு இருந்த கிளாக் வைஸ் எரிஞ்சது ஸ்லோவா எரிய ஆரம்பிக்கும். ஒரு கண்டிஷன்ல கிரீன் கலர் எரிய ஆரம்பிச்சிடும். கிரீன் கலர் எரிய ஆரம்பிச்சுன்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிட்டு ரெண்டுக்குள்ள ஃபேஸ் ஷிஃப்ட் மேட்ச் ஆயிட்டு வோல்டேஜ் நம்ம வோல்ட் மீட்டர்ல பார்த்துருவோம். வோல்ட் மீட்டர்ல பார்த்து ஓரளவு செஞ்சுக்குவோம் மேட்ச் பண்ணிப்போம். ஸோ அப்போ வோல்டேஜ் ரெண்டும் மேட்ச் ஆயிட்டு ஃப்ரீக்வன்சி ரெண்டும் மேட்ச் ஆயிட்டு ஃபேஸ் ஷிஃப்ட் ரெண்டும் மேட்ச் ஆயிட்டு. ஸோ அப்படின்னா நமக்கு கிரீன் லைட் சிங்கரஸ்குள்ள கிரீன் லைட் எரியும். ஸோ கிரீன் லைட்ல எரிஞ்சதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். G2 சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் பஸ் சப்ளை வந்து பஸ்ஸுக்கு போயிடும். ஸோ பஸ்ல இருந்து நம்ம லோடுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்றோம் G1 G2 க்ளோஸ் பண்றோம். ஒருவேளை இப்போ G2 ஓடிக்கிட்டு இருக்கு G1 பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா G2 சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ்ல இருக்கும் பஸ்ஸுக்கு சப்ளை போய்கிட்டு இருக்கும். G1 சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன்ல இருக்கும். அதே நேரத்தில் G2 அந்த ஐசோலேட்டர் சிங்கனஸ் ஐசோலேட்டர் ஓப்பன்ல இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடணும். G1 சிங்கனஸ் பஸ்ஸை ஐசோலேட்டர் க்ளோஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகும் பாருங்க சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன்ல இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருந்து வோல்டேஜ் நம்ம அந்த ஐசோலேட்டர் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஐசோலேட்டர் க்ளோஸ் பண்ணதுனால சிங்கனஸ் பஸ்ஸுக்கு சப்ளை போயிடும். அப்போ எப்படினாலும் சரி எது ஓடினாலும் நமக்கு சிங்கனஸ் பஸ்ல இருந்து போகக்கூடிய சப்ளை ரோட்டா இருக்கும். பஸ்ல இருந்து வரக்கூடிய சப்ளை சிங்கனஸ் கூப்பிட ஸ்டேட்டாருக்கும் போகணும். ஸோ ஸ்டேட்டார் வைண்டிங் 2 ஃபேஸ் வைண்டிங், ரோட்டாருங்கிறது 2 ஃபேஸ் வைண்டிங். ஸோ அப்போ இந்த 2 ஃபேஸ்ல ஒரு 2 ஃபேஸ் போது நமக்கு 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இதுல ஒரு ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். ரோட்டார்ல ஒரு ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாகும். இந்த ரெண்டு ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே ஸ்பீடில் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் நடுவில் ரோட்டார் சொல்லலாது அந்த கிரீன் கலர் லைட் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணும் கரெக்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் சிங்கனைசிங் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த சர்க்யூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம சிங்கனோஸ்கோப் வச்சு நம்ம என்ன பண்றோம் பேரலல் ஆப்ரேஷன் பண்றோம். ஸோ அப்போ நம்ம 3 மெத்தடை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டார்க் லேம்ப் மெத்தடு, இன்னொன்று வந்து 2 பிரைட் 1 டார்க், இன்னொன்று சிங்கனோஸ்கோப். இல்லை டார்க் லேம்ப் மெத்தடுங்கிறது அவ்வளோ ரிலேபிள் கிடையாது, நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. 2 பிரைட் 1 டார்க் வந்து சிங்கனோஸ்கோப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் மோஸ்ட்லி சிங்கனோஸ்கோப் மெத்தடில் தான் நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மெத்தடில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம சிங்கனோஸ்கோப் பற்றி என்னன்னு தெரியும். சிங்கனோஸ்கோப்பை வச்சு எப்படி நம்மளால அந்த கண்டிஷன்ஸ் வோல்டேஜ் ரெண்டும் சமமாக இருக்கணும், ஃப்ரீக்வன்சி ரெண்டும் சமமாக இருக்கணும், ஃபேஸ் ஷிஃப்ட் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற நம்மளால என்ன செய்ய முடியும் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சிங்கர்னசிங் பேனல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு சிங்கர்னசிங் பேனல். ஸோ இந்த சிங்கர்னசிங் பேனலை பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ல இருந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றோம் உங்களுக்கு இவ்வளவு வந்து இந்த சர்க்யூட் பிரேக்கர் இந்த சர்க்யூட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சர்க்யூட்டை வச்சு எப்படி G1 G2 சிங்கனைஸ் பண்ணிச்சு அப்படின்னு காட்டினேன். இப்போ இதே தான் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு ஒரு பேனல் போர்டுல காட்ட போறேன். ஸோ இந்த பேனல் போர்டை பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக இருக்கு பாருங்க. மேலே கர்சரை கவனிங்க. இது ஜெனரேட்டர் 1 நிலை இருக்கு, ஜெனரேட்டர் 2 நிலை இருக்கு. ஜெனரேட்டர் 1ல என்ன இருக்குன்னு பாருங்க, அம்மீட்டர் இருக்கு, KW வாட் மீட்டர் அதாவது ஆக்டிவ் பவர் இருக்கு, வோல்ட் மீட்டர் இருக்கு. ஸோ அம்மீட்டர், வாட் மீட்டர், வோல்ட் மீட்டர் இருக்கு. அப்புறம் ஃப்ரீக்வன்சி மீட்டர், கர்சரை கவனிங்க, ஃப்ரீக்வன்சி மீட்டர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த KVARனு ஒன்று சதுரமாக வரைஞ்சி வச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி ரியாக்டிவ் பவரை காட்டக்கூடிய ஒரு மீட்டர். ஸோ மீட்டர்ல தான் அந்த படத்தை வரைஞ்சிருக்கு. இதில் வந்து ரியாக்டிவ் பவரை காட்டும். ஸோ ரியாக்டிவ் பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம ஏசி சர்க்யூட்ல எல்லாருமே படிச்சிருக்கோம். சர்க்யூட்ல உள்ள ஒரு யூஸ்லெஸ் பவர், அதாவது நம்ம ஆக்டிவ் பவருங்கிறது லோடுக்கு பயன்படக்கூடிய பவர். லோடில் இணைக்கப்பட்டுள்ள இண்டக்டிவ் லோடு கெப்பாசிட்டி லோடுனால ஸ்டோர் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய லோடுக்கு எதிராக செயல்படக்கூடிய பவர் தான் வந்து KVAR ரியாக்டிவ் பவர். இந்த பவரை நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணணும். ரெண்டாவது காஸ் தீட்டா, இது நமக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான இந்த பவர் ஃபேக்டர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுவும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அப்போ அம்மீட்டர் ரீடிங், வாட் மீட்டர் ரீடிங், வோல்ட் மீட்டர் ரீடிங்,
ரியாக்டிவ் பவர் மீட்டர் ரீடிங், காஸ்டா மீட்டர் ரீடிங், இவ்வளவும் இந்த பேனல் போர்டில் இருக்கு. இது போக என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்க்ரனஸ் சுவிட்ச், சிங்க்ரனஸ் ஸ்கோப். நம்ம ஏற்கனவே காமிச்சோம்ல, லைட்டாக இல்லாம நீடில் வந்து என்ன செய்யுது, சென்டர்ல நிற்கும் பொழுது நம்ம சிங்க்ரனஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பழைய மாடலான ஒரு சிங்க்ரனஸ் ஸ்கோப்பு. இந்த ஃப்ரீக்வன்சி சுவிட்ச் பக்கத்துல ஒரு பிளஸ் மைனஸ் போட்டு ஒரு சுவிட்ச் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கவர்னருக்குள்ள சுவிட்ச். இதை நம்ம பிளஸ் பண்ணோம்னா டர்பைனுக்கு போகக்கூடிய ஃபியூல் கூடும், மைனஸ் பண்ணோம்னா டர்பைனுக்கு போகக்கூடிய ஃபியூல் குறையும். எப்படி இதை அமுக்கும் போது உங்க சொலினாய்டு வேலை செஞ்சு நமக்கு அந்த வால்வு வந்து என்ன செய்யும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். இது கவர்னரை கண்ட்ரோல் பண்றதுக்கான சுவிட்ச், பிளஸ் மைனஸ். அதே மாதிரி நம்ம வோல்டேஜ் பக்கத்துல ஏவிஆர் பக்கத்துல என்ன பார்த்தோம், ஒரு வேரியாக் பார்த்தோம். அந்த வேரியாக்குள்ள சுவிட்ச் தான் இது. இந்த வீன் போட்டுருக்கு பாருங்க. இந்த சுவிட்சை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வேரியாக் வழியாக எக்ஸிடேஷனுக்கு போகக்கூடிய வோல்டேஜை கூட்டவோ அல்லது குறைக்க முடியும். ரைட் சைடில் திருப்பினோம்னா எக்ஸிடேஷனுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் கூடும், லெஃப்ட்ல திருப்பினா எக்ஸிடேஷன் போகக்கூடிய வோல்டேஜ் குறையும். ஸோ இது ஒரு பேனல்ல உள்ள காம்போனன்ட்ஸ். இவ்வளவு இருக்கு. இதே காம்போனன்ட்ஸ் இந்த அடுத்த ஆல்டரேட்டர்லையும் அடுத்த பேனல்லையும் இருக்கும். இந்த ரெண்டு ஆல்டரேட்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பஸ் பார் சிங்கிள் லைன் டயக்ராம் இந்த காட்டப்பட்டிருக்கு. கர்சரை கவனிங்க. ஒரு ஆல்டரேட்டர் ஓடி பஸ்ல சப்ளை போய்கிட்டு இருக்கு, ரெண்டாவது ஆல்டரேட்டர் ஓடி நம்ம என்ன செய்ய போறோம், சிங்க்ரனைஸ் பண்ண போறோம். ஸோ முதல் ஆல்டரேட்டர் ஓடிட்டு இருக்கிறதுனால இடது பக்கத்தில் உள்ள பேனல் போட கவனிங்க. அம்மீட்டர் ரீடிங் காட்டிக்கிட்டு இருக்கு, வாட் மீட்டர் ரீடிங் காட்டிக்கிட்டு இருக்கு, வோல்ட் மீட்டர் ரீடிங் காட்டிக்கிட்டு இருக்கு, ஃப்ரீக்வன்சி மீட்டரும் ரீடிங் காட்டிட்டு இருக்கு. கரெக்டா 50ல இருக்கு. கேவிஆர் மீட்டரும் ரீடிங் காட்டிக்கிட்டு இருக்கும், பவர் ஃபேக்டர் மீட்டரும் காட்டிக்கிட்டு இருக்கும். 0.8ல இருந்து 0.9 வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆல்டரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது ஆல்டரேட்டர் நம்ம என்ன செய்ய போறோம், ஓட்ட போறோம். ஸோ ரெண்டாவது ஆல்டரேட்டர் ஓட்டுறதுக்கு ரெண்டாவது ஆல்டரேட்டர்ல இந்த ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து என்ன செய்யணும், நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணியாச்சுன்னா ஜெனரேட்டர் ஓடிடும். ஆனால் ஜெனரேட்டர் ஓடிடும். ஆனால் இந்த அம்மீட்டர் ரீடிங்கோ வாட் மீட்டர் ரீடிங்கோ காட்டாது. வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் ஃப்ரீக்வன்சி மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வாட் மீட்டர் ரீடிங்கும் அம்மீட்டர் ரீடிங்கும் ஏன் காட்டல அப்படின்னா, நம்ம லோடில் என்ன செய்யல, கனெக்ட் பண்ணல, சிங்க்ரனைஸ் பண்ணல. ஆனால் வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் ஃப்ரீக்வன்சி மீட்டர் ரீடிங்கும் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வோல்ட் மீட்டர் ரீடிங்கை பார்க்கும். வோல்ட் மீட்டர் ரீடிங் வந்து இந்த முன்னால் உள்ள G1ஓட ஒப்பிடணும். ஒப்பிடும் இது 11,000 காட்டணும், இதுவும் 11,000 காட்டணும். சப்போஸ் 10,500 காட்டுது அப்படின்னா இந்த ஆல்டரேட்டர் கூடிய வேரியாக் சுவிட்ச் இந்த இருக்கு, எக்ஸிடேட்டருக்குள்ள சப்ளை ஆக்சஸ் பண்றது. இது நம்ம ரைட்ல திருப்பணும்னா வோல்டேஜ் கூடும். ஸோ வோல்டேஜ் இது அதிகமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல திருப்பும் பொழுது வோல்டேஜ் குறையும். ஸோ ஏதோ அந்த வேரியாக் அக்சஸ் பண்ணி நம்ம G1 வோல்டேஜும் G2 வோல்டேஜும் மெர்ஜ் பண்ணிக்கணும். ரெண்டையும் என்ன செஞ்சுக்கிடணும், சமமாக இருக்கும்படி பார்த்துக்கணும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்க்கும். இங்க 50 இருக்கு, இதுல பார்க்கும். 49 இருந்துச்சுன்னா ஸ்பீடு குறைய ஓடிட்டுன்னு அர்த்தம். இந்த கவர்னர்ல பிளஸ் பட்டன் அமைக்கி பிரைம் ஊர வேகத்தை கூட்டி 50 கொண்டு வரணும். இல்ல 52 காட்டுது அப்படின்னா மைனஸ் அமைக்கி கவர்னருக்கு போகக்கூடிய ஸ்டீமை குறைச்சி, கவர்னர் வழியாக போகக்கூடிய ஸ்டீமை குறைச்சி 50 கொண்டு வரணும். ஸோ அப்போ வோல்டேஜையும் ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த பேனலோட சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். ஸோ பண்ணின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த சிங்க்ரனைஸ் சுவிட்ச் இருக்குல்ல, சிங்க்ரனைஸ் சுவிட்சை வந்து இது ஜெனரேட்டர் 1 ஜெனரேட்டர் 2ன்னு போட்டிருக்கு. இப்போ ஆஃப்ல உள்ள சுவிட்சை நம்ம என்ன செய்யணும், ஜெனரேட்டர் 2க்கு மாற்றிக்கிடணும். ஸோ ஜெனரேட்டர் 2க்கு மாற்றும் பொழுது நாமும் இந்த ஃப்ரீக்வன்சியும் ஒப்பிட்டு இந்த ஆல்டர்னேட்டரோட G1 ஆல்டரோட ஃபேஸ் ஷிஃப்ட்டையும் G2 ஆல்டரோட ஃபேஸ் ஷிஃப்ட்டையும் ஒப்பிட்டு இந்த முள்ளானது ஒன்று கிளாக் வைஸ்லயோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ்லயோ போகும். நம்ம இதை சிங்க்ரனஸ் ஸ்கோப்ல நினைச்சிட்டோம், தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ தெளிவாக பார்த்தனால வந்து நமக்கு வந்து இடது பக்கம் முள்ளு இருக்கா வலது பக்கம் முள்ளு இருக்கான்னு பார்க்கும். இடது பக்கமாக இருந்தால் ஸ்லோவாக இருக்கு, வலது பக்கமாக இருந்தால் இந்த பேனலோட ஸ்பீடு அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த கவர்னர் சுவிட்சையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே நேரத்தில் ஃபேஸ் ஷிஃப்ட் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட சிங்க்ரனைசிங் ஆகாது. அப்போ இந்த எக்ஸிடேஷன் சுவிட்சை வந்து என்ன செய்யணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸிடேஷன் சுவிட்சையும் இந்த கவர்னர் சுவிட்சையும் சைமல்டேனியஸ்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கண்டிஷன்ல இந்த முள்ளானது சென்டர்ல வந்து கிரீன் லைட்டை காட்டும். ஸோ அப்படி கிரீன் லைட்டை காட்டக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஏசிபி ஆன் ஒரு சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். ஸோ ஏசி ஆன் பண்ணிட்டோம்னா இந்த சிங்கிள் லைன் டயக்ராம்ல உள்ள இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிரும், சப்ளை என்ன செஞ்சிடும், பஸ்ஸுக்கு போயிடும். ஸோ பஸ்ஸுக்கு போன உடனே நம்ம ரெண்டையும் வந்து என்ன செஞ்சிட்டோம், பேரல் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ G1ஐயும் G2 நம்ம என்ன பண்ணிட்டோம், பேரல் பண்ணிட்டோம். சிங்க்ரனஸ் ஸ்கோப் மெத்தட் தான் பேனல் போர்டுல எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன், நான் காமிச்சிருக்கேன். இது இப்போ வந்து இந்த G1 ஜெனரேட்டரோட G2 ஜெனரேட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிங்க்ரனஸ் பண்ணிட்டோம். ஸோ சிங்க்ரனஸ் பண்ணோட வேலை முடிஞ்சுதா அப்படின்னா வேலை முடியல. அடுத்தால என்ன பண்ணணும் அப்படின்னா லோடை வந்து ஷேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மெகாவாட் சாரி 1000 கிலோவாட்ல ஓடிக்கிட்டு வச்சுக்கிடுங்க. 1000 கிலோவாட் காட்டு தான் வச்சுக்கிடுங்க. ஸோ 1000 கிலோவாட் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு 100 ஆம்பியர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. வோல்டேஜ் 11,000 காமிச்சிக்கிட்டு இருக்கு.
இப்போ இந்த ஆல்டர்னேட்டரை கொண்டு போய் நம்ம G2 வந்து என்ன செஞ்சிட்டோம், சிங்கரஸ் பண்ணிட்டோம். சிங்கரஸ் பண்ண உடனே இந்த 1000 கிலோவாட்டுக்கு அப்படி இல்லை 500 கிலோவாட்டா மாறும்னா மாறாது. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஃபியூலும் இதனுடைய கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட ஃபியூலும் இந்த எக்ஸிலேஷன் கொடுக்கப்பட்ட வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியலான ஓடுறதுக்கான வோல்டேஜ் தான் இணைஞ்சிருப்போம் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ திடீர்னு பஸ் பாரோட இணைஞ்சதுனால இங்கே உள்ள 1000 கிலோவாட்டுங்கிறது இந்த பக்கம் என்ன செய்யும், ஒரு 100 கிலோவாட்டுக்கும் கொஞ்சம் ஷேர் ஆயிருக்கும். அது கரண்ட்டுங்க 100 ஆம்பியர்ங்கிறது ஒரு 10 ஆம்பியருக்கு வந்து நெஞ்சிருக்கும் ஷேர் ஆயிருக்குமே தவிர கரெக்டாக பாதிக்கு பாதியாக வந்து நெஞ்சிருக்காது, ஷேர் ஆயிருக்காது. அப்போ எப்படி இதை வந்து நம்ம ஷேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும், ஆக்டிவ் பவர் மட்டும் ஷேர் பண்ண போதாது, ஆம்ஸை மட்டும் ஷேர் பண்ண போதாது, கண்டிப்பாக இந்த கேபிஆர்னு இருக்குல்ல ரியாக்டிவ் பவரையும் ஷேர் பண்ணணும். ஸோ ரியாக்டிவ் பவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், G1 ஆல்டர்னேட்ல இணைக்கப்பட்டுள்ள பஸ் பார் லோடுல இண்டக்டிவ் லோடு நிறைய இருக்கும். ஸோ அந்த இண்டக்டிவ் லோடுனால ஏற்பட்ட எதிர்ப்பு தான் ரியாக்டிவ் பவர். ஸோ இந்த ரியாக்டிவ் பவர் எவ்வளோ காட்டுதோ ஸோ அதே மாதிரி அதனுடைய பாதி வந்து என்ன செய்யணும், இதுக்கும் ஷேர் ஆகும். ஸோ இப்போ லோடு எதெல்லாம் ஷேர் ஆகணும், வாட்டு ஆக்டிவ் பவரும் ஷேர் ஆகணும், ரியாக்டிவ் பவரும் என்ன செய்யணும், ஷேர் ஆகணும். அப்போ நம்ம எதெல்லாம் பார்க்கணும், ஆக்டிவ் பவர் மீட்டரையும் வாட்ச் பண்ணணும், இந்த ரியாக்டிவ் பவர் மீட்டரையும் வாட்ச் பண்ணணும், இந்த காஸ்டா மீட்டரையும் வாட்ச் பண்ணணும். ஸோ இப்போ இது புதுசாக இணைச்சிருக்கிறதுனால இந்த புதுசாக இணைச்ச ஆல்டர்னேட்டருடைய ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டா வந்து ரொம்ப லேகிங்காக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து என்ன வாட்ச் பண்ணோம். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா அது வேற ஒன்றுமே இல்லை, அதே கவர்னர் சுவிட்ச் தான், அதே எக்ஸிடர் வோல்டேஜ் சுவிட்ச் தான். அதாவது சிங்கரனைஸ் பண்றதுக்கு முன்னால எக்ஸிடர் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டெர்மினல் கூடி குறையும், கவர்னர் சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஸ்பீடு கூடி குறையும். ஆனா சிங்கரனைஸ் பண்ணின பிறகு இப்போ அலோனா இல்லை, இப்போ நம்ம சிங்கரனைஸ் பண்ணிட்டோம், சிங்கரனைஸ் பண்ண பிறகு நம்ம எக்ஸிடர் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஃபேஸ் ஷிஃப்ட் மாறும், கவர்னர் சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பவர் ஷேர் ஆகும். சரிங்களா, நீங்க கேட்கலாம் சார் அப்போ வந்து நீங்க கவர்னர் சுவிட்ச் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீடு தானே மாறும் சொன்னீங்க, வோல்டேஜ் எக்ஸிடேஷன் வேறையாக மாறினீங்கன்னா டெர்மினல் வோல்டேஜ் தான் மாறும் சொன்னீங்க. ஆனால் அது வந்து ரெண்டு ஷேர் ஆகாமல் இருக்கும்போது, G1 G2 ஷேர் ஆகாமல் இருக்கும் பொழுது அந்த சுவிட்ச் அப்படி வேலை செய்யும். அலோனா இருக்கும் பொழுது அதை ஷேர் பண்ண பிறகு இந்த ரெண்டு சுவிட்சும் எப்படி ஆக்ட் ஆயிரும், பவரை ஷேர் பண்ண முடியாது. கவர்னர் சுவிட்ச் வந்து பவரை ஷேர் பண்றதுக்கும் இந்த வேரியாக் வோல்டேஜ் வேரியாக் எக்ஸிடேருக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வேரியாக் சுவிட்ச் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட்டை ஷேர் பண்ணதுக்கும், தட் மீன்ஸ் எது கேவிஆர் ரியாக்டிவ் பவரை ஷேர் பண்றதுக்கும் உதவும். இப்போ முதல்ல ஆக்டிவ் பவரை ஷேர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து 1000 கிலோவாட்லேருந்து 900 கிலோவாட்டா மாறி இருக்கும். 100 கிலோவாட் ஷேர் ஆனதுனால இப்போ மீதி பவர் அங்கே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும், இந்த கவர்னர் சுவிட்சோட பிளஸ் அமைக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பிளஸ் அமைக்கும் போது என்ன ஆகும், இங்கே உள்ள லோடு அப்படி G1லேருந்து G2 வரும். ஸோ G2க்கு வந்து என்ன செய்யும், வரும் பொழுது கரெக்டாக 500 கிலோவாட் வரும்போது விட்டுறலாம். ஏன்னா லோடு பாதி எடுத்துட்டு ஷேர் ஆகிடு. அதே நேரத்தில் எதை வாட்ச் பண்ணணும், ரியாக்டிவ் பவரை பார்க்கணும். ஸோ ரியாக்டிவ் பவரை பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரும் இந்த ஃபுல்லாக வந்து ஷேர் ஆகிருக்காது. இப்போ இதை ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த எக்ஸிடேஷன் வோல்டேஜ் இருக்குல்ல, எக்ஸிடேஷன் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும். எக்ஸிடேஷன் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கேவிஆரும் இங்கேருந்து கொஞ்சம் ஷேர் ஆயிரும். இந்த ரொம்ப லேகிங்கில் போன பவர் ஃபேக்டர் என்ன கொஞ்சம் லீட் ஆயிரும். 0.7 0.6ல இருந்தது, சப்போஸ் G1 0.9 இருந்துச்சுன்னா இதுவும் என்ன செஞ்சிடும் 0.9க்கு வந்துடும். ஸோ அப்போ சைமல்டேனியஸ்லி ரெண்டு விரல்ட்டு, ஒரு விரல்ட்டு கவர்னரையும் ஒரு விரல்ட்டு வேரியாக், அதாவது எக்ஸிடருக்கு போகல வேரியாக்கையும் சைமல்டேனியஸ்லி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதையும் ரைஸ் பண்ணணும், இதையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நிச்சயம் லோடு வந்து நிச்சயம் அங்கேருந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஆக்டிவ் பவர் மீட்டரையும் வாட்ச் பண்ணணும், ரியாக்டிவ் பவர் மீட்டரையும் வாட்ச் பண்ணணும். இப்போ ரியாக்டிவ் பவரும் ஷேர் ஆகிருக்கும், ஆக்டிவ் பவரும் ஷேர் ஆகிருக்கும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ரெண்டு லோடும் ஷேர் ஆகிட்டு இன்னும் ஃபர்தராக நம்ம என்ன செய்யலாம், பஸ் பார்லேருந்து எக்ஸ்ட்ரா லோடு பண்ணிட்டு மேக்ஸிமம் ஜென்ரேட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்மளால நினைக்க முடியும், பண்ண முடியும். ஸோ நான் வந்து எப்படி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் மூலம் எப்படி நம்ம சிங்கரைஸ் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிக்கலா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பார்க்குற மாதிரி என்ன ஒரு பேனல் போட காமிச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், லோடை ஷேர் பண்றது எப்படி நம்ம சிங்கரைஸ் பண்றது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்க உங்க சம்மந்தப்பட்ட சார்ட்டை நல்லா கேட்கும்போது உங்களுக்கு நிச்சயம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர்வியூ சிங்கரைசிங் பேனலுக்குள்ள வந்து எந்த மாதிரி வியூஸ் இருக்கும், இந்த மாதிரி பேனல் போர்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு. நீங்கள் இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த டயத்தில் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் போக வேண்டியோம், நம்ம போக முடியாத சூழ்நிலை வீட்டில் இருக்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேனல் போர்டை திறந்து பார்த்தீங்கன்னா சிங்கரன்ஸ் பேனலுக்குள்ள இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன்லாம் நிச்சயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், வேலை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் போர்ட்ஸ், கண்ட்ரோல் ரூம் பேனல்ஸ், பவர் பிளான்ல என்னென்ன மாதிரி பேனல்ஸ்லாம் இருக்கும், என்ன மாதிரி ரிலேஸ்லாம் இருக்கும், நிறைய ரிலேஸ்லாம் இருக்கு. ரிவர்ஸ் பவர் ரிலே, அண்டர் ஃப்ரீக்வன்சி, ஓவர் ஃப்ரீக்வன்சி, அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ், ஓவர்லோடு, இன்ஸ்டன்டானியஸ் வோல்டேஜ், அது மாதிரி ஏகப்பட்ட ரிலேஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நினைச்சலாம் பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு
சுவிட்ச் கேர் பேனல். இந்த கீழே உள்ளது பூரா சர்க்யூட் பிரேக்கர், ஏசிபியா இருக்கலாம், அல்லது பிசிபியா இருக்கலாம், அல்லது SF6 இருக்கலாம். ஸோ மேலே உள்ளது பூரா ரிலேஸு. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் வியூஸ் இது பூரா. இதுவும் இண்டஸ்ட்ரியல் வியூஸ்ல பேனல் போட்டு தான். சர்க்யூட் பிரேக்கர், ரிலேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுவும் அந்த மாதிரி உள்ள பேனல் தான், சுவிட்ச் கேர் கண்ட்ரோல் ரூம் பேனல். இதெல்லாம் எல்லாம் வந்து நம்ம வந்து எங்கே போனால் பார்க்க முடியும்? ஃபேக்ட்ரிக்கு போனால் தான் நம்மளால நினைச்ச முடியும், பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போக முடியாத சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுங்காண்டி தான் இந்த சர்க்யூட் பேனலோட நிப்பாட்டாம அடுத்து இந்த பேனல் போர்டையும் கொஞ்சம் ரெடி பண்ணி பேனல் போர்டில் எப்படி சிங்கனைஸ் பண்ணுறோம், எப்படி லோட் ஷேர் பண்ணுறோம். லோட் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. சிங்கனைஸ் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம், ஆனால் லோட் ஷேர் பண்ணுறத கண்டிப்பாக நம்மளால ஃபேக்ட்ரியில் போய் தான் நினைக்க முடியும், நம்மளால படிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி பேனல் போர்டு வச்சு படித்தா தான் உண்டு. ஸோ இது சிங்கனைஸ் மேலே உள் பக்கம் இதெல்லாம் வந்து பேனல் போர்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பேரலல் ஆப்ரேஷனா என்ன, பேரலல் ஆப்ரேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அப்படி பேரலைஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சிங்கரைசிங்கனுடைய கரெக்ட் இன்ஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், ஃபேஸ் சீக்வன்ஸு, 2 ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ், 2 ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, 2 ஆல்டர்னேட்டிவ் ஃபேஸ் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சிங்கரைஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம கைட்டு உட்காந்து பண்ண முடியாது. டார்க் லேம்ப் மெத்தடும் பிரைட் லேம்ப் மெத்தடும் அவ்வளவு ரிலையபிளானது, ஒரு நம்பகரதமானது கிடையாது. சிங்கனோஸ்கோப் தான் ரொம்ப நம்பகரத்தனமானது. ஸோ ரொம்ப ரிலையபிளாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், சிங்கனோஸ்கோப்பை வந்து சிங்கனோஸ்கோப்னா என்ன, அந்த மீட்டர் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன வைண்டிங்ஸ்லாம் இருக்கும், அது எப்படி இடது பக்கம் திரும்புது, எப்படி வலது பக்கம் திரும்புது, இடது பக்கம் திரும்பினா என்ன, வலது பக்கம் திரும்பினா என்ன, அப்போ எப்படி அந்த சென்டரில் க்ரீன் லைட் ஏரியா வைக்கிறது நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ஆல்டர்னேட்டருடைய பிரைம் ஒரு வேகத்தை கவர்னர் சுவிட்சை வச்சு என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். டெர்மினல் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு அடுத்தால உள்ள வேரியாக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு ரொம்ப முக்கியம். லோடு வந்து நாள் முழுவதும் ஒரே மாதிரி இருக்காதனால டெர்மினல் வோல்டேஜ் வந்து என்ன செய்யும், வேரி ஆகும். நம்மளால மேனுவலாக உட்காந்து அந்த வேரியாக்கை எப்படி முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சிங்கரைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால லோட் ஷேர் பண்ண மட்டும் தான் அந்த வேரியாக்கை நம்ம போக முடியும். சிங்கரைஸ் பண்ணிட்டோம், பேரலல் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், லோட் ஷேர் பண்ணிட்டோம்னா அந்த ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் டெர்மினல் வோல்டேஜ் வந்து நிச்சயம் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுறதும் அந்த கவர்னர் தான் வந்து நிச்சயம் மெயின்டைன் பண்ணணும். மேனுவலாக பண்ண முடியாது. மேனுவலாக பண்ணுறது சிங்கரைசிங் பண்ணும்பொழுதும் லோட் ஷேரிங் பண்ணும்பொழுது மட்டும்தான். ஸோ அப்போ என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரியலில் எப்படி பேனல் போர்டில் வச்சு நம்ம சிங்கரைஸ் பண்ணுறது, எப்படி லோட் ஷேர் பண்ணுறது, இப்போ இண்டஸ்ட்ரியல் வியூவில் வந்து எப்படிலாம் நமக்கு வந்து பேனல் போர்ட்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இண்டஸ்ட்ரீஸில் நம்ம இதெல்லாம் நேரில் பார்த்தா தான் நமக்கு ரொம்ப, படத்தில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும், நேரில் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் விசிட் போனீங்கன்னா என்ன நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட்டரை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி சிங்கரைசிங் பண்ணுறது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், என்னென்ன மெத்தட்லலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பேனல் போர்டில் எப்படி பண்ணலாம், எப்படி பவர் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் நினைச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்போ இது சம்மந்தமான கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க குறிச்சு, அதாவது இது வந்து பாடம் நடத்துகிற மாதிரி நம்ம பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா பாடம் நடத்துறது வந்து இதை பாடம் நடத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் 6 கிளாஸ் வரைக்கும் தேவைப்படும். ரொம்ப ஸ்லோவாக எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக முடியும். நம்ம வந்து ஒரு பாடமாக பையங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு இந்த குவாரண்டைனில் இருக்கிறதுனால, வீட்டில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்காண்டி நிறைய விஷயத்த கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபுல் வியூவாக காமிக்கான முயற்சி பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன், எல்லாம் பார்த்துடுங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சரை வந்து புக்கை பார்த்தோ அல்லது நான் சொன்னதை வச்சோ இல்லை உங்கள் சார்ட்டை கேட்டோ அல்லது எனக்கு கால் பண்ணி கேட்டோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடம் ஓரளவு நல்ல புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து வாட் இஸ் மீன் பை ஆல்டர்னேட்டர், ஆல்டர்னேட்டர் என்றால் என்ன. ரெண்டாவது வாட் ஆர் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆல்டர்னேட்டர், ஆல்டர்னேட்டரில் என்னென்ன மெயின் பார்ட்ஸ்லாம் இருக்குது. வாட் ஆர் த டைப் ஆஃப் வாட் இஸ் காமன் யூஸ்ட், பொதுவாக நம்ம என்ன வகையான டைப்பான ஆல்டர்னேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நாலாவது which supplies given to the field of the alternator, alternator ஃபீல்டுக்கு என்ன சப்ளை கொடுப்போம், டிசி சப்ளை தான் கொடுப்போம். எக்ஸைட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிறது கண்டிப்பாக ஏசியாக தான் இருக்கும். அது நம்ம போன கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். அந்த ஏசி சப்ளையை அதே ஷாஃப்டில் ரொட்டேட்டிங் டயோடு ரெக்டிஃபையர் இருக்கும். அந்த ரெக்டிஃபையர் தான் டிசியாக மாற்றி என்ன செய்யும், கொடுக்கும். ஸோ ஃபீல்டுக்கு கண்டிப்பாக டிசி சப்ளை தான் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் எக்ஸைட்டரில் உற்பத்தி ஆகுது ஏசி, அந்த எக்ஸைட்டருடைய ஆர்மேச்சருக்கும் மெயின் ஆல்டர்னேட்டருடைய ரோட்டாருக்கும் இடையில ரெக்டிஃபையர் இருக்கும், அதுதான் டிசியாக மாற்றி கொடுக்கும். அப்போ வாட் யூ மீன் பை எக்ஸைட்டிங் கரண்ட், எக்ஸைட்டிங் கரண்ட்னா என்ன,
எக்ஸைட்டிங் ஃபீல்டுக்கு வோல்டேஜ் கொடுக்குறோம், அந்த வோல்டேஜுக்குரிய கரஸ்பாண்டிங்காக அந்த வைண்டிங் போகக்கூடிய கரண்ட் தான் எக்ஸைட்டிங் கரண்ட், எக்ஸைட்டர் ஃபீல்டுக்கு போகக்கூடிய கரண்ட். வாட் ஃபேக்டர் டஸ் த வோல்டேஜ் ஆஃப் த ஆல்டர்னேட் டிபெண்ட்? ஆல்டர்னேட் வோல்டேஜ் எதை பொறுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதை பொறுத்தது? எக்ஸைட்டர் வோல்டேஜ் பொறுத்து. எக்ஸைட்டர் வோல்டேஜ் கூட்டினா ஆல்டர்னேட் டெர்மினல் வோல்டேஜ் கூட போகுது, குறைச்சா ஆல்டர்னேட் வோல்டேஜ் குறைய போகுது. அடுத்த கேள்வி, வாட் ஃபேக்டர் டஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட் சப்ளை டிபெண்ட்? சப்ளை ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்ததுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டர்பைனுடைய ஸ்பீடு, டர்பைனுக்கு என்ன ஃபியூல் கொடுக்கமோ, ஸ்டீமோ, டீசல் இன்ஜினோ, விண்டு மில்லோ, அதை பொறுத்தது. அவர் வாட் இஸ் த கம்ப்ளீட் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா பார்த்தோம், F = Pn/120. இன் விச் ஆல்டர்னேட்டர் சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் யூஸ்? எந்த ஆல்டர்னேட்டர்ல சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் யூஸ் பண்ணுறோம்? ஹை ஸ்பீட் ஆல்டர்னேட்டர்ல. சேலியன் போல் ரோட்டார் எந்த, அடுத்த கேள்வி, சேலியன் போல் ரோட்டார் எந்த இடத்துல யூஸ் பண்றோம்? லோ ஸ்பீடு ஆல்டர்னேட்டர்ல. அப்புறம் வாட் ஆர் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரொட்டேட்டிங் ஃபீல்டு? ரொட்டேட்டிங் ஃபீல்டுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ரொட்டேட்டிங் ஃபீல்டு அட்வான்டேஜஸ் நம்ம சொன்னேன். ஃபீல்டுடைய எடை வந்து கம்மியா இருக்கிறதுனால அதை சுழலும் பகுதியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஈஸியாக சுழல வைக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ரொட்டேட்டிங் ஃபீல்டுக்கு ஸ்லிப்பரிங் வழியாக டிஸ்டப்ல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம சின்ன ஸ்லிப்பரிங் வச்சு கார்பன் பிரஸ் வச்சு ஈஸியாக என்ன செய்ய முடியும்? வழங்க முடியும். ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஆர்மேச்சரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுல இருந்து லோடு சப்ளை டெர்மினல் வோல்டேஜை வெளியே எடுக்கிறது, அதாவது எக்ஸ்டர்னல் கிரிட்டிக்கல் லோடுக்கு கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது, ஸ்டேட்டார் வைண்டிங் வந்து ஹை வோல்டேஜாக இருக்கிறதுனால, கெப்பாசிட்டியும் பெரிய பெரிய கெப்பாசிட்டியா இருக்கிறதுனால ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கும், ஸ்டேட்டார் கோருக்கும் இடையில உள்ள இன்சுலேஷன் இருக்குல்ல, அதை நம்மளால நினைச்ச முடியும், எளிமையாக பண்ண முடியும். ஸோ அதனால ரொட்டேட்டிங் ஃபீல்டு வந்து நமக்கு ஒரு மிக மிக அட்வான்டேஜாக இருக்கிறனால நம்ம அதிகமாக என்ன செய்யறோம்? ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஆல்டர்னேட்டரை பயன்படுத்துறோம். ஒரு வாட் யூ மீன் பை டேர்ம் எக்ஸைட்டர்? எக்ஸைட்டர்னா என்ன அது சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. மெயின் ஃபீல்டு வைண்டிங்க்கு தேவையான ஃப்ளெக்ஸை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான சப்ளை வழங்கக்கூடிய ஒரு லோ வோல்டேஜ் ஜெனரேட்டர் தான் வந்து என்னது? எக்ஸைட்டர். இது தனியாலாம் இருக்காது, ஆல்டர்னேட்டருக்கு உள்ளே என்ன இருக்கும்? பில்டப் ஆகிருக்கும். அப்புறம் வாட் இஸ் சிங்க்ரோனோஸ்கோப் அண்ட் ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ்? சிங்க்ரோனோஸ்கோப்னா என்ன, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். சிங்க்ரோனோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ரெண்டு ஆல்டர்னேட்டரை பேரல் பண்ணும்பொழுது அந்த இன்கமிங் ஆல்டர்னேட்டர் ரெண்டாவது ஆல்டர்னேட்டரை முதல் ஆல்டர்னேட்டருடைய இணைப்பதற்கு சில விதிகள்லாம் சொன்னேன். ஃப்ரீக்வன்சி சமமா இருக்கணும், ஃபேஸ் ஷிஃப்ட் சமமா இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து சிங்க்ரோனோஸ்கோப். அப்புறம் வாட் இஸ் த கரெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த லேம்ப் ஃபார் ஸ்விட்சிங் ஆன் பை பிரைட் அண்ட் டார்க் லேம்ப் மெத்தட்? பிரைட் லேம்ப் மெத்தட்ல டூ பிரைட் ஒன் டார்க்ல வந்து L1 L2 பிரைட்டா இருக்கணும், L3 வந்து டார்க்கா இருக்கணும். அது டார்க் லேம்ப் மெத்தட்ல மூணுமே என்ன செஞ்சிடணும்? அணைஞ்சிடணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம். கடைசி கேள்வி வந்து விச் வோல்டேஜ் இஸ் கிவன் டு தி ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ஆஃப் தி சிங்க்ரோனோஸ்கோப்? இது ரொம்ப முக்கியம். சிங்க்ரோனோஸ்கோப்புடைய ரோட்டாருக்கும் ஸ்டேட்டாருக்கும் எந்த சப்ளையை கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்க்ரோனோஸ்கோப்ல வந்து ரெண்டு வைண்டிங் இருக்குன்னு சொன்னேன். ஒரு ஸ்டேட்டார் வைண்டிங்கும் ரோட்டார் வைண்டிங்கும் ரெண்டும் 2 ஃபேஸ் வைண்டிங்னு சொன்னேன். ஸோ அந்த ரெண்டு வைண்டிங்குமே ரெண்டு ஃபேஸ் சப்ளை போகும். அதுல ஸ்டேட்டாருக்கு வந்து கண்டிப்பாக பஸ் பார் சப்ளை தான் வந்து நினைச்சணும் கொடுக்கணும். G1 ஓடினாலும் சரி, G1 ஓடி G2 சிங்கரைஸ் பண்ணாலும் சரி, G2 ஓட்டி G1 சிங்கரைஸ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து எப்படிதான் இருக்கும்? மெயின் பஸ்ல இருந்து சிங்க்ரோனோஸ்கோப்புடைய ஸ்டேட்டாருக்கு இருக்கும். அதே நேரத்தில் ரோட்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் பஸ் ஒன்று பார்த்தோம்ல, இந்த சிங்க்ரோனஸ் பஸ்ல இருந்து இருக்கும். ரெண்டு கடையில கண்டிப்பாக பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஏன்னா நம்ம சிங்க்ரோனோஸ்கோப்பை வந்து பெரும்பாலும் அதிக கெப்பாசிட்டி உள்ள ஆல்டர்னேட்டர்ல தான் நினைச்சுவோம் பயன்படுத்துவோம். ஸோ 11 kV ப்ரொடியூஸ் பண்ணுவது அப்படின்னா 11 kVயை கொண்டு போய் நேரடியாக மீட்டரில் கொடுக்க முடியாது. ஸோ மீட்டரில் வந்து 110 வோல்ட் காயில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம 11,000 பார் 110 வோல்ட் ஸ்டெப் டவுன் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சிங்க்ரோனஸ்லையும் சிங்க்ரோனஸ் பஸ் பார்லையும் பயன்படுத்திருப்போம், மெயின் பஸ் பார்லையும் பயன்படுத்திருப்போம். ஸோ இதுதான் 15 கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்கேன். இது போக நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வியை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சரை வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ ஆன்சரை நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வரும். சார் சாரி டு இன்டரப்ட் சார், 5 more minutes இருக்கு. ஓகே மேடம், இதே போல சொல்லிடுறேன் மேடம். என்னோட டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். பேர் ராமமூர்த்தி, ஏடிஓ கவர்மெண்ட் ITI வீரகேரளம்புதூர். ஃபோன் நம்பர் பாருங்க 9442177195. 495 போட்டு தப்பு, சரி 944 எழுதிக்கங்க, 9421777195. சாரி 195. அப்ப என்னோட இமெயில் ஐடி இருக்கு r.195 or 495 சார். அது மேடம் 9442177195.